இந்த உள்ளூராட்சி சபையில் வந்து தமிழரசு கட்சியும் ஏபிடிபியும் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழரசு கட்சி வந்து ஒரு பெரிய பாரம்பரிய அந்த காலத்தில் முதல் கட்சி எங்களுடைய வீடுன்றது ஒரு பெரிய ஒரு சின்னம். அந்த காலத்தில் ரெண்டே ரெண்டு கட்சிகள் தான் இருந்தது. இப்போ எனக்கு வயசு 70. தமிழரசு கட்சி, காங்கிரஸ். வேறு கட்சிகள் எல்லாம் அந்த காலத்தில் இல்லை. வீட்டை பெரிய ஒரு ஒரு தெய்வமாக நினைத்து தமிழர்கள் பாரம்பரியமானது தான் வீடு. இன்றைக்கு வீட்டுக்குள்ளே பிளவுகள் வந்தபடியால் வீடு எல்லாம் பிரிந்து விட்டது. பல கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வீடெல்லாம் பிரிந்து அது போயிட்டுது. ஆனால் உண்டு, எந்த கட்சி எப்படி சேர்ந்தாலும் தமிழர்கள் ஒற்றுமை இல்லாதபடியால் விமோச்சனம் எடுக்கிறன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதுக்குள்ளேயும் கட்சியிலே இதுவரைக்கும் விக்னேஸ்வரன், சுமந்திரன் இவையெல்லாம் எங்களோட தமிழரசு கட்சிக்கு ஒரு தேவையில்லாத ஆக்கள். அது ஒரு அந்நிய முகக்காரர். அவை உண்மையான ஒரு தமிழரசு கட்சி ஆக்கள் அல்ல. அது வந்து கொழும்புலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆக்கள். விக்னேஸ்வரன் சரி, சுமந்திரன் சரி. இன்றைக்கு சுமந்திரன் வந்து தான் இந்த கட்சி பிரிஞ்சது. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த கட்சி நாங்கள் பல தடவை பற்றி கேட்டிருக்கிறோம். ஏன் வைத்திருக்கிறீர்கள் சுமந்திரனை? ஏன் சுமந்திரன் இருக்கிறதால இந்த கட்சிக்கு இவ்வளோ பிரச்சனை. இப்போ அடுத்ததான் நேற்று ஆனந்த சங்கரி அறிக்கை விட்டுருக்கிறார், தங்களுடன் வந்து சேரும்படி. அப்போ இன்றைக்கு என்ன நினைக்கிறோம், இபிடிபி வந்து தமிழரசு கட்சி அடித்தது ஒரு காலத்தில். வழிமறித்து அடித்தார்கள், காயப்படுத்தினார்கள், எல்லாம் செய்தார்கள். இன்றைக்கு ஒன்று சேர்ந்து செய்யலாமென்று என்னென்னா இவைக்கு ஒரு ஏமாற்றம் வந்துடுது. நாட்டில் எது செய்தும் இவைக்கு கிடைக்கல. வேண்ட கட்சிக்கு இதுவரைக்கும் தமிழரசு கட்சி ஒன்றும் செய்யவும் இல்லை. இதுவரைக்கும் தமிழரசு கட்சி அமுதலிங்கம் இருக்கிற காலத்தில் சரி, இந்த காலத்தில் சரி, எந்த ஒரு சேவையும் இல்லை. அவை சுமார் கட்சியாக இருந்ததை ஒழிய அவை எந்த ஒரு சேவையும் எங்களோட நாட்டுக்கு செய்யலை.